ஒரு கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான விஷயம் தான் லாங் டேர்ம்ல. கண்டிப்பா வந்து கிரிப்டோ அப்படின்றது வந்து ஒரு நியூ இண்டஸ்ட்ரி, பிளாக் செயின் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய அளவுல வந்து க்ரோ ஆக போற இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாருக்குமே வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்குதா, எல்லாருமே கரெக்டான கிரிப்டோ ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து கிடையாது. மோஸ்ட்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பேங்க் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, இப்ப எஸ்பிஐ நம்ம வாங்குறோம் அப்படின்னா, எஸ்பிஐல நம்ம அக்கௌண்ட் வச்சிருப்போம். எஸ்பிஐ பத்தி நமக்கு ஓரளவுக்கு டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம எஸ்பிஐ ஷேர் வாங்குறோம். இப்போ வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர் நீங்க வாங்குறீங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வந்து டெய்லி யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி கிரிப்டோ ப்ராஜெக்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், ஸோ அதில் செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்து சொல்கிறத வச்சு, சோஷியல் மீடியாவில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை வந்து வச்சு தான் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம், இந்த கிரிப்டோ ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி மற்றவங்க சொல்லும் போது அதை பர்சனலாக நீங்கள் எப்படி ரிசர்ச் பண்ணணும், அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நீங்கள் வந்து எப்படி ரிசர்ச் பண்ணணும், ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் ரியல் டைமாக வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும், இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான் அப்படின்றத நீங்கள் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோ. நம்ம கிரிப்டோக்கு பின்னாடி பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றது வந்து ஒரு செக்டார் மாதிரி. ஸோ நீங்க செலக்ட் பண்ற கிரிப்டோ ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஸ்பெஷாலிட்டியா என்ன மாதிரியான டெக்னாலஜியில வந்து அவங்க வரப்போறாங்க, என்ன மாதிரியான ரியல் கேஸ் ப்ராப்ளத்தை என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறாங்க, ஸோ அந்த கிரிப்டோவுக்கு வந்து ரிலேட்டடான டீடைல்ஸ்லாம் நீங்க எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க அந்த கிரிப்டோ வெப்சைட்லேயே போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் நீங்க சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தீரியம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ எத்தீரியம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எத்தீரியமோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து ஃபுல்லா படிக்கணும். ஸோ அவங்க ஒயிட் பேப்பர் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த எத்தீரியம் வந்து எதுக்காக டெவலப் பண்ணாங்க, என்னென்ன ரியல் கேஸ் ப்ராப்ளத்தை இதை சால்வ் பண்ண போகுது, ஸோ இந்த எத்தீரியமோட ரோட் மேப் என்ன, அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ண போறாங்க, அடுத்த ஃபியூச்சர்ல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை போய் ரீட் பண்றது மூலியமா நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு ஐடியா வந்து கிடைக்கும். ட்விட்டர்ல போய் நீங்க வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். அவங்களோட ரெகுலர் அப்டேட்ஸை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, இப்போ அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன விஷயங்கள் வந்து ஆக்டிவா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ட்விட்டர் மூலியமா நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த டீம் ஃபவுண்டர் யாரு அப்படின்றத கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ யாருன்னே தெரியாம எந்த டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அந்த டீம் வந்து எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீம், அவங்க வந்து என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து இப்போ வந்து ஒரு ஃபவுண்டர் அப்படின்னா நம்ம லிங்க்டின்ல போய் அவங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்றது மூலியமா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்விட்டர்ல போய் நம்ம ஃபாலோ பண்றது மூலியமா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா கிரிப்டோ ஃபோரம்ஸ் வந்து இப்போ டெலிகிராம்ல வந்து அஃபிஷியலா ஃபோரம்ஸ் வச்சிருப்பாங்க. ரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோரம் இருக்கு, அதுல போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோரம் இருக்கு, அதுல போய் உங்களோட கிரிப்டோ ரிலேட்டடான அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி அவங்க என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ரெகுலரா மானிட்டர் பண்றது மூலியமா நம்ம கிரிப்டோ வந்து நம்மளால ரிசர்ச் பண்ண முடியும். மார்க்கெட் டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கு, இப்போ வந்து எத்தீரியம் அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எத்தீரியமோட டிமாண்ட் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்ல இருக்கு, எத்தனை பேர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதை எத்தனை பேர் வந்து சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, கம்யூனிட்டியோட அந்த இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கிரிப்டோ ப்ராஜெக்டை ஓரளவுக்கு வந்து நம்ம பிலீவ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபாலோ பண்றது மூலியமா அந்த கிரிப்டோ எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு ரியல் கேஸ் சினாரியோல எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாங்க, ஒரு ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ண போறாங்க. ஏன்னா ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் வந்து இப்போ உங்களுக்கு வந்து டெவலப் ஆகணும், நாளைக்கு ஒரு நல்ல பிரைஸ் வரணும் அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னா, இப்போ வந்து சும்மா வந்து இப்போ ஒரு ட்ரேடிங் பண்றதுனாலயோ இல்ல வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஹைப்னால வந்து இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்றது கண்டிப்பா பாத்தீங்கன்னா திரும்ப வந்து அது கம்மி ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. எத்தீரியம்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க என்எஃப்டில இருக்காங்க, அது போக வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து பண்ணலாம், அது போக வந்து நம்ம வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ்ல வந்து எத்தீரியம் வந்து யூஸ் பண்ணலாம். எத்தீரியம் இப்போ வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எத்தீரியம் அந்த கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண போறோம். ஸோ இந்த ரீசன்
இதனால வந்து நமக்கு வந்து எத்தீரியமோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, டிமாண்ட் அதிகமாகும் போது பிளஸ் வந்து அது ஒரு ஃபிக்ஸட் சப்ளையா இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல நிறைய பேர் வந்து எத்தீரியம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எத்தீரியம் சொல்றேன். ஸோ இதே மாதிரியே நீங்க வந்து எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் நீங்க அப்படிதான் பார்க்கணும். மார்க்கெட்ல வந்து அதுக்கு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆக முடியுமா, பிளஸ் வந்து சப்ளை வந்து கம்மியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஒரு ஃபிக்ஸட் சப்ளையா இருக்கணும். இப்போ வந்து சப்ளை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா ஸோ அதுவும் அந்த ப்ராஜெக்டோட பிரைஸ் வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகும். பட் ரியல் கேசஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரியான ஒரு யூசேஜ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகளுமே வந்து கம்மியா தான் இருக்கு. கிரிப்டோ ப்ராஜெக்ட்ல சப்ளை அப்படின்றது வந்து நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயம். ஓரளவுக்கு வந்து சப்ளை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் சப்ளையா இருக்கு, யூஸ் கேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காங்க, ஸோ கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த ப்ராஜெக்டை வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். இப்போ எத்தீரியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டாலிக் அப்படின்றவர் தான் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஃபவுண்டர். ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்றீங்களோ அந்த ப்ராஜெக்ட்ல யார் வந்து ஃபவுண்டர், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு எந்த அளவுக்கு ஃபாலோயிங் இருக்கு, அவர் இந்த கிரிப்டோ ஸ்பேஸ்ல இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க செக் பண்ணுங்க. நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டுக்குனே சொல்லி தனியா வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்ல போய் நம்ம பார்க்கலாம். அது போக வந்து காயின் டெலகிராஃப், காயின் டெஸ்க் அப்படின்ற மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரிப்டோ ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் வந்து ரெகுலரா வந்து உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நியூஸ் லெட்டர்ஸை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க போய் அந்த வெப்சைட்ல படிச்சீங்கனாலே வந்து கரண்டா என்னென்ன மாதிரியான இது நியூஸஸ் போயிட்டு இருக்கு, என்னென்ன அப்டேஷன் நடந்துட்டு இருக்கு, என்னென்ன ப்ராஜெக்ட்ல வந்து இப்ப கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, டைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ வந்து கிரிப்டோ ப்ராஜெக்ட் வந்து ஒரு கம்பெனியோட வந்து கொலாப் பண்றாங்க, டைப் பண்றாங்க, பெரிய பிராண்ட்ஸோட வந்து கொலாப் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அனலைஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பல சோர்சஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டேட்டாவை வந்து நீங்க அனலைஸ் பண்றதுக்கு காயின் கெக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து எந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸை நீங்க வந்து கம்ப்ளீட்டாவே நீங்க பார்க்கலாம். அவங்க வந்து எப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ வந்து இப்போ காயின்ஸ் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ டோட்டல் சப்ளை எவ்வளோ இருக்கு, எத்தனை பேர் வந்து இப்போ ஆல் டைம் ஹை எவ்வளோ போயிருக்கு, ஆல் டைம் லோ எவ்வளோ போயிருக்கு, இப்போ கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ போயிட்டு இருக்கு, இப்போ லாஸ்ட் வந்து இப்போ 1 டேல எவ்வளோ வந்து ப்ரைஸ் ஃபிளக்சுவேட் ஆயிருக்கு, 7 டேஸ்ல எவ்வளோ ஆயிருக்கு, இப்போ 30 டேஸ்ல எவ்வளோ ஆயிருக்கு, 6 மந்த்ல எவ்வளோ இப்போ ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு, 1 இயர்ல எவ்வளவு ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ரெண்டு வெப்சைட்லயும் பாத்துக்கலாம். இந்த டேட்டாவை நீங்க அனலைஸ் பண்றது மூலியமா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா எந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆல் டைம் ஹை அப்படின்றத ஒரு டார்கெட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஆல் டைம் ஹை போகுது அப்படின்னா என்ன ரீசனுக்காக போகுது அப்படின்றதையும் வந்து நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண முடியும். அது போக வந்து இப்போ நீங்க கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பிளாக்ஸ் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க அது மூலியமாவும் நீங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து கேதர் பண்ணிக்கலாம். கிரிப்டோல நீங்க வந்து ஒரு யூடியூப் மூலியமா இல்ல மற்ற சோர்சஸ் மூலியமா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க கேள்விப்படும் போது நீங்க அவங்க சொல்றதை அப்படியே கேட்டுட்டு நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணாம இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க, டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்க. ஸோ எப்போ நம்ம உள்ள வரணும், எப்போ வந்து லாங் டேர்ம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நல்ல ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதோட வாலடைலிட்டி அப்படின்றதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்க வந்து ரொம்ப சப்ளை வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்ல வந்து பியூர்லி வந்து இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியால சொல்றாங்க அப்படின்றக்கா இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ ஒரே நாள்ல ஒரு 25% 30% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதே அளவுக்கு ஒரே நாள்ல 50% கூட அது வந்து டவுன் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து இப்போ வந்து எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்டை வந்து எந்த கம்பெனில வாங்குறோமோ அந்த கம்பெனியை நம்ம ட்ரஸ்ட் பண்றதுனால தான் வந்து அந்த கம்பெனில போய் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஒரு பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கோம், லோன் வாங்குறோம். ஸோ அந்த பேங்க் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத ஓரளவு நம்ம டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்றோம். ஸோ அந்த பேங்கை போய் நம்ம ஷேர் வாங்குறோம். ஸோ அதே மாதிரி கிரிப்டோ பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரியல் டைம் கேசஸ்ல வந்து ஸோ எந்த அளவுக்கு இது வந்து யூஸ் ஆகும், ஃபியூச்சர்ல மக்கள் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து மக்களோட ப்ராப்ளத்தை வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் சால்வ் பண்ண போகுது, இப்போ எத்தீரியமா இருக்கட்டும், மேட்டிக்கா இருக்கட்டும், இல்ல பிஎன்பியா இருக்கட்டும். ஸோ எந்த அளவுக்கு அந்த காயின்குரிய பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க வந்து இந்த காயினை யூஸ் பண்ணி தான் வந்து நிறைய பேர் டிரான்சாக்ஷன் பண்ணணும், இல்ல அந்த காயினை யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு
அதுல வந்து நம்ம என்ன சொல்றது ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், இல்ல வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நம்ம வந்து இந்த காயினை யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த காயினை யூஸ் பண்றதுக்கு அந்த ப்ராஜெக்டை வந்து அந்த மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். பிளஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ளை அப்படின்றத கண்டிப்பா நீங்க பாருங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு புல் ரன் வருது. இப்போ ஒரு வருஷமோ 2 வருஷமோ நல்ல மார்க்கெட்டை இப்போ பம்ப் ஆகும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும், நல்லாவே வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ரொம்ப ஹை ப்ராஃபிட்டா இருக்கணும். ஸோ எதுவுமே தெரியாம பிளண்டா போய் எந்த ப்ராஜெக்ட்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க இப்போ ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி இந்த அளவுக்கு இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு, இதெல்லாம் நெகட்டிவ் இருக்கு அப்படின்ற மாதிரி டேட்டா வச்சு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா, இன்சூரன்ஸ் ரிலேட்டடா, உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரிலேட்டடா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் 0 to Hero வித் ஜீவா.